ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் தொக்கு எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. மட்டன் பார்த்திங்கன்னா 5 கேஜிங்க. அந்த 5 கேஜி அளவுக்கு நம்ம என்னென்ன இன்க்ளூடன்ஸ் தேவைப்படுதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஒரே ஒரு தேங்காய் தான் நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் கூட இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு நம்ம மசாலா அரைக்கணும். வரமிளகாய் 20, அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 5, சோம்பு, கசகசா இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அதை தனியாக நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ இஞ்சி, 1/4 கிலோ பூண்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்ட்டு தனியாக பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகுங்க, 50 கிராம் மிளகை தனியாக பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். சின்ன வெங்காயம் 1 கிலோ நான் இந்த மாதிரி தொளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை கட் பண்ணி வச்சுக்க போகிறேன் தாளிக்கிறதுக்கு. அது இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பண்ணியாச்சு. அப்புறம் இந்த தேங்காய் இருக்குல்லங்க, அதை தனியாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். 1 கிலோ சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 8 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு போடுறதுக்காக நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிளகு 50 கிராமுங்க, இதை தனியாக நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், 3 வகையான பேஸ்ட் தனித்தனியாக ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய வர்றதுனால ஒட்டுக்கா பேஸ்ட் பண்ண முடியலை. இது தேங்காய் மசாலா அரைச்ச பேஸ்ட்டு, இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது பார்த்திங்கன்னா இந்த மிளகு போட்ட பேஸ்ட்டுங்க. தனித்தனியாக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் நிறைய வர்றதுனால. இப்போ பாருங்க, பெரிய அடுப்பில் பெரிய கடாய் வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். 5 கிலோ இல்லைங்க மட்டனு, அதனால். இப்போ பார்த்திங்கன்னா 1/4 லிட்டர் அளவுக்கே பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய் ஆட் பண்ணுறேன். அப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே போட்டு நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி நாங்கள் ஆட் பண்ணலை. இது எங்கள் வீட்டில் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷனுங்க. ஒரு 40 பேர்த்து அளவுக்கு பார்த்திங்கன்னா மட்டன் வறுவல் செய்கிறோம். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறது. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம மட்டன் பீசஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் பெரிய அடுப்பு வச்சு செய்கிறதுனால பாப்பாக்கதே ஒரு வேடிக்கையாக இருந்துச்சு. ஹெல்மெட் போட்டு பக்கத்துலேயே நின்றுக்கிட்டா அவள் வேடிக்கை பார்த்துட்டு. மஞ்சள் பொடி நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் காரத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி 3 கரண்டி அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேங்க. நம்ம சாம்பார் ஊற்றுறக்கெல்லாம் கரண்டி யூஸ் பண்ணுவோம்லங்க, அந்த கரண்டியில் 3 கரண்டி அளவுக்கு மிளகாய் பொடி நான் ஆட் பண்ணுறேன். மட்டன் மசாலா பார்த்திங்கன்னா 50 கிராம் பாக்கெட் அப்படியே நான் போட்டிருக்கேன். அப்புறம் அந்த 3 மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்லங்க, அது எல்லாத்தையுமே நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். 5 கேஜி வர்றதுனால ஒரு கரண்டியில் எங்களால் கிண்ட முடியல, 2 கரண்டி வச்சு அதை கிண்டிகிட்ருக்கோம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு பதமாக வந்துருச்சு. ஒரு 1 ஹவர் மேலேயே ஆயிடுச்சுங்க. பெரிய அடுப்புங்கிறனால கொஞ்சம் சீக்கிரம் ஆயிடுச்சு. ஓப்பனில் வச்சு நல்லா ட்ரை பண்ணி தொக்கு மாதிரி பண்ணிக்கணுங்க. பாருங்கள், இப்போ நல்லா சூப்பராக ஒரு தொக்கு லுக்கில் வந்துருச்சு. சூப்பராக இருக்கும். காரம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்க நம்ம காரம் போட்டுக்கலாம் வேணும்னா. நாங்கள் ஒரு ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால நாங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தோம். சரி, அதை அப்படியே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை கிள்ளி போட்டு இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்குனோம்னா நல்ல மணமாக இருக்கும். அதுக்காக நாங்கள் தேங்காய் எண்ணெய் இப்போ ஊற்றுறோம். அவ்வளோதாங்க, மட்டன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான மட்டன் தொக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான மட்டன் தொக்கு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பாய் பாய்.